பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்று அநேகரால் பேசப்படுகின்ற காரியம் எங்களுடைய இலங்கை விவகாரம். எங்களுடைய இலங்கை தேசத்திலே யுத்தங்கள் நடந்து இப்படியாக முடிந்துள்ளது. அந்த யுத்தத்துக்கு பின்பதாக இந்த ஐநா சபையிலே இலங்கை தேசத்தை குறித்து பேசினார்கள். இப்படியாக போர்க்குற்றம் என்று. அதற்காக கடந்த வருடம் சில நிபந்தனைகளை சில ஆலோசனைகளை இலங்கை அரசாங்கத்துக்கு இந்த ஐநா சபை சமர்ப்பித்தது. இப்பொழுது இந்த வருடம் மீண்டும் ஐநா சபை கூடுகிறது. இந்த இலங்கை விவகாரத்தை குறித்து கதைப்பதற்கு, பேசுவதற்கு அவர்கள் கொடுத்த அந்த ஆலோசனைகளை இலங்கை அரசாங்கம் நிறைவேற்றியதாண்டு. இப்படியாக அநேக காரியங்களை குறித்து இப்பொழுது பேசப் போகிறார்கள். இப்படியாக பேசுகின்ற வேளையிலே நாங்கள் எங்களுடைய தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும். எங்களுடைய தேசத்துக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, ஏனென்றால் இந்த ஐநா சபையிலே அநேக அதிகாரிகள் உள்ளனர். மற்றும் எங்களுடைய தேசத்தை குறித்து பேசுவதற்கு அநேக தேசங்களிலிருந்து அந்த தேசங்களின் சார்பாக இப்படியாக அதிகாரிகள் இந்த ஐநா சபைக்கு வர இருக்கிறார்கள், வந்து விட்டார்கள். இப்படியாக எங்களுடைய தேசத்தை குறித்து பேசுவதற்கு அந்த அதிகாரிகளுடைய சிந்தனைகளை, அதிகாரிகளுடைய எண்ணங்களை ஆண்டவர் தாமே ஆட்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, என்ன காரணம் என்று சொன்னால், ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அவர் நன்மை செய்பவராக சுற்றி திரிகிறார். இப்படியாக நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். ஆனால் ஆண்டவருக்கு எதிராளியான பிசாசானவன் ஒருவன் இருக்கின்றான். அவன் இந்த ஜனங்களுக்கு தீமை செய்பவனாக இருக்கின்றான். அப்படியாக இருக்கின்ற பொழுது நாங்கள் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்றால், அந்த பிசாசானவன் இந்த அதிகாரிகளுடைய சிந்தனைகளை ஆட்கொண்டு இப்படியாக தீமையான காரியங்களை, தீமையான அந்த திட்டங்களை இந்த அதிகாரிகள் தீமையான முடிவுகளை எடுக்க கூடாது என்பதற்காக இந்த பிசாசானவனை கடிந்து கொண்டு நாங்கள் ஜெபிக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். அதே சமயம் இந்த ஆண்டவர் தாமே, ஆண்டவருடைய ஆவியானவர் தாமே இந்த அதிகாரிகளுடைய சிந்தனைகளை ஆட்கொள்ள வேண்டும் என்று, இப்படியாக ஐநா அதிகாரிகளுடைய சிந்தனைகளை ஆட்கொள்ள வேண்டும். இப்படியாக அநேக தேசங்களில் இருந்து இந்த இலங்கை தேசத்தை குறித்து பேச வருகின்ற அந்த அதிகாரிகளுடைய சிந்தனைகளை ஆண்டவர் தாமே ஆட்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். காரணம், எங்களுடைய தேசத்துக்கு ஆண்டவர் விரும்புகிற சமாதானத்தை தர வேண்டும். ஏனென்றால் வேதத்திலே பார்க்கிறோம், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார் என்று. அந்த வேதனை இல்லாத ஆசீர்வாதம் எங்களுடைய தேசத்துக்கு வர வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் கொடுக்கிற சமாதானமே யாராலும் கொடுக்கப்பட முடியாத நல்ல சமாதானம், யாராலும் பறித்தெடுக்கப்பட முடியாத சமாதானமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அப்படியாக ஆண்டவர் சமாதானம் தருவாராக இருந்தால் அது நிரந்தர சமாதானமாக இருக்கும். நாங்கள் அதற்காக ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த ஐநா சபையிலே அநேக நாடுகள் கூட இருக்கிறார்கள். இந்த ஐரோப்பிய தேசங்கள் மற்றும் அமெரிக்க நாடுகள் போன்ற நாடுகள் இப்படியாக எங்களுடைய பிரச்சனை, எங்களுடைய இலங்கை தேசத்து பிரச்சனைகளை குறித்து கதைப்பதற்கு அவர்கள் மும்முரமாக உள்ளனர். இந்த தேசங்கள், இந்த ஐரோப்பிய தேசங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டோமாக இருந்தால், ஒரு காலத்திலே இந்த ஐரோப்பிய தேசங்கள் அநேக நாடுகளை தங்களுடைய காலனித்துவமாக ஆட்சி புரிந்தவர்களாக இருக்கிறார்கள். தங்களுடைய ஆளுகைக்கு கீழே அநேக தேசங்களை, இந்த ஆசிய தேசங்கள் மற்றும் ஆப்பிரிக்க தேசங்களை ஆளுகை செய்தவர்களாக இருக்கிறார்கள். இந்த ஐரோப்பிய தேசங்கள் அநேக கொடுமைகளையும் இழைத்திருக்கிறார்கள். இந்த பெல்ஜியம் தேசம் மற்றும் ஜெர்மன் தேசம், இத்தாலி தேசம், போர்த்துகல் தேசம், பிரிட்டிஷ் தேசம், இப்படியாக அமெரிக்க தேசம் என்று அநேக நாடுகள் இப்படியாக கொடுமைகளை இழைத்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஆனாலும் இன்று அவர்கள் சமாதானத்தை பேசுகிறார்கள். கடந்த காலங்களிலே அவர்கள் அந்த கொடுமைகளை புரிந்ததன் நிமித்தம் இந்த ஐரோப்பிய தேசங்கள் ஒரு காலத்திலே மிக படுமோசமான அழிவுக்குள்ளாக்கப்பட்டது. ஏனென்றால் கொடுமை செய்தவர்கள் தண்டனை பெறாமல் அப்படியாக தப்பியதாக வரலாறு இல்லை. அதுவும் தேவனுடைய பார்வையிலே இருந்து தப்பியதாக வரலாறு இல்லை. கொடுமை செய்தவர்கள் கட்டாயம் அதற்குரிய பலனை அனுபவித்தே தீர வேண்டும். இந்த ஐரோப்பிய தேசங்கள் இப்படியாக
கொடுமை செய்தார்கள். இந்த இரண்டாம் உலக போரிலே இந்த ஐரோப்பிய தேசமே அப்படியாக தரமட்டமாக்கப்பட்டது. அதன் நிமித்தமாக இந்த ஐரோப்பிய தேசத்து மக்கள் ஆண்டவரை தேட வழிகிட்டார்கள். இந்த இரண்டாம் உலக போர் நடந்து கொண்டிருந்த கால பகுதியிலே இந்த ஐரோப்பிய தேசத்து மக்கள் எல்லோரும் ஆண்டவர் ஒருவரே எங்களுக்கு சமாதானம் தர வல்லவர் என்று எல்லோரும் இப்படியாக ஆலயங்களுக்கு செல்ல வழிகிட்டார்கள். தேவனுடைய ஆலயத்துக்கு செல்ல வழிகிட்டார்கள். சேர்ச்சுகளுக்கு போக வழிகிட்டார்கள். இப்படியாக பிரார்த்தனைகளில் ஈடுபட்டார்கள். ஆண்டவரே எங்களுக்கு சமாதானம் வேண்டும் என்று. அதன்படியாக ஆண்டவர் தாமே இந்த ஐரோப்பிய தேசங்களுக்கு சமாதானத்தை கொடுத்தார். இன்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இந்த ஐரோப்பிய தேசம் மிகவும் அமைதலாக இருக்கிறது, சமாதானமாக இருக்கிறது. எங்கும் எப்பொழுதும் சமாதானமாக இருக்கிறது. ஒரு நபர் எந்த இடத்திலும் பாதுகாப்பாக சென்று வீடு திரும்பக்கூடியதாக இருக்கிறது. அப்படியான சமாதானத்தை ஆண்டவர் தாமே கொடுத்தார். பிரியமானவர்களே, இன்று இந்த ஐரோப்பியர்கள் சமாதானத்தை அனுபவித்தவர்கள். அவர்கள் எங்களுடைய தேசத்திலும் சமாதானம் தேவை என்று சொல்லி இப்படியாக இந்த ஐநா சபையிலே பேசுகிறார்கள். இப்படி பேசுகின்ற வேளையிலே நாங்கள் இதற்காக ஜெபிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். காரணம், தேவனுடைய சமாதானம் எங்களுடைய தேசத்துக்கு வர வேண்டும்படியாய். ஏனென்றால் இந்த ஐரோப்பியர்கள் ஒரு காலத்திலே இப்படியாக கொடுமைகள் செய்தார்கள். ஆனாலும் அவர்கள் மனம் திரும்பினார்கள். மனம் திரும்பி இந்த யுத்த கொடுமையின் அந்த கொடூரம் தாங்க முடியாமல் தேவனிடத்தில் திரும்பி இப்படியாக ஜெபித்தார்கள். ஜெபித்த வேளையிலே தேவன் தாமே இந்த தேசத்துக்கு சமாதானத்தை கொடுத்தார். பிரியமானவர்களே, அப்படியாக நாங்களும் எங்களுடைய தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இன்று நாங்கள் எங்களுடைய தேசத்திலே சமாதானம் வேண்டும் என்று அநேகர் நினைத்தோம். எங்களுடைய சிந்தனைகளின்படியாக இவர்கள் மூலமாக சமாதானம் வரும் என்று நினைத்தோம். வேறு வேறு குழுக்கள் மூலமாக சமாதானம் வரும் என்று நினைத்தோம். ஆனால் எங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் வீணாக போயிற்று. பிரியமானவர்களே, எங்களுக்கு ஒருவராலும் சமாதானம் வரவில்லை. இலங்கை அரசாங்கத்தினால் சமாதானம் கிடைக்கவில்லை. நாங்கள் நம்பியிருந்த அந்த விடுதலை புலிகள் அமைப்பினால் சமாதானம் கிடைக்கவில்லை. இப்படியாக கிடைக்கவில்லை. ஆனாலும் நாங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் போது, பிரார்த்தனை செய்யும் போது ஆண்டவர் தாமே நிரந்தர சமாதானத்தை கொடுப்பார். இந்த ஐநா அதிகாரிகளுடைய சிந்தைகளை ஆட்கொண்டு அவர்கள் நல்ல ஒரு முடிவை எடுக்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்வார். ஆண்டவர் அந்த ஐநா அதிகாரிகளுடைய இருதயத்திலே பேசுவார். அந்த ஐநா அதிகாரிகளுடைய இருதயத்திலே அந்த திக்கற்ற பிள்ளைகளுக்கும், ஏழைகளுக்கும், விதவைகளுக்கும், நாட்டிலே கஷ்டப்படுகின்ற அந்த உண்மையான சமாதானத்தை இழந்து கஷ்டப்படுகிற அந்த மக்களுக்கும் அந்த ஐநா அதிகாரிகளுடைய இருதயத்திலே ஆண்டவர் தாமே தயவை உண்டு பண்ணுவார். பிரியமானவர்களே, எங்களுடைய தேசத்துக்கு நல்ல சமாதானம் வரும்படியா இந்த ஐநா சபையின் அதிகாரிகளுடைய இருதயத்தை திருப்புவார். இந்த ஐநா சபையிலே எங்களுடைய இலங்கை பிரச்சனையை குறித்து கதைக்க வருகின்ற அந்த தேசங்களின் ஒவ்வொரு தேசங்களின் சார்பாக கதைக்க வருகின்ற அந்த அதிகாரிகளுடைய இருதயத்தை ஆண்டவர் தாமே தமக்கு பிரியமானபடி திருப்புவார். திருப்பி எங்களுக்கு நல்ல ஒரு முடிவு வரும்படியாய் ஆண்டவர் தாமே செய்வார். பிரியமானவர்களே, நான் இந்த வேதத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கிறேன். வாசித்து முடித்து நாங்கள் இந்த ஐநா சபைக்காக ஜெபிப்போம். ஐநா சபையிலே நல்ல முடிவுகளை எடுக்கும்படியாய், இந்த பிசாசானவனின் அந்த காரியங்கள் தோல்வி அடையும்படியாய், பிசாசானவன் இந்த அதிகாரிகளுடைய இருதயத்தை கடினப்படுத்தி எங்களுக்கு விரோதமாய் ஒரு காரியங்களையும், தீமையான காரியங்களையும் செய்யாதபடிக்கு ஆவியானவர் தாமே, ஆண்டவர் தாமே அந்த ஐநா அதிகாரிகளுடைய இருதயத்தை இப்படியாக இருதயத்திலே தயவை உண்டு பண்ணும்படியாய், அவர்களுடைய ஐநா அதிகாரிகளுடைய சிந்தனைகளை ஆட்கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிப்போம். பிரியமானவர்களே, நான் முதலாவதாக வாசிக்கிறேன். சங்கீதம் 111 அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும். ஹல்லேலூயா! செம்மையானவர்களுடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன். கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவைகளுமாயிருக்கிறது. அவருடைய செயல் மகிமையும் மகத்துவமும் உள்ளது. அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். ஆமேன். பிரியமானவர்களே, அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று பார்க்கிறோம். இந்த உலகத்திலே நாங்கள் கடந்த கால வரலாறுகளை எடுத்து பார்ப்போமாக இருந்தால் ஆண்டவருடைய நீதி என்றென்றைக்கும் இருந்திருக்கிறது. பிரியமானவர்களே,
இப்படியாக கொடுமை செய்தவர்கள் அப்படியாக நல்லாக வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை. கொடுமை செய்தவர்கள் அதற்கு தக்க பலனை அடைந்தார்கள். மனம் திரும்பியவர்கள் நல்லாக வாழுகிறார்கள். மனம் திரும்பி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு நாங்கள் செய்தது தவறு என்று சொல்லி இப்படியாக ஆண்டவருடைய சமூகத்திலே மன்னிப்பு கேட்டு இப்படி ஆண்டவரிடத்திலே சமாதானத்துக்காக வேண்டுதல் செய்தவர்கள் என்று அநேக தேசங்கள் இன்றைக்கு நல்லாக இருக்கிறது, சமாதானத்தோடு இருக்கிறது. பிரியமானவர்களே, அதான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, எங்கு பாவம் பெருகிற்றோ அங்கு கிருபையும் பெருகிற்று என்று. இந்த ஐரோப்பிய தேசத்திலே பாவம் பெருகி இருந்தது. அந்த சமயத்திலே பாவம் பெருகி இருந்த வேளையிலே இந்த ஐரோப்பிய தேசத்திலே அந்த போர் மேகங்கள் சூழ்ந்திருந்தது. பிரியமானவர்களே, அந்த வேளையிலே இந்த ஐரோப்பிய தேசத்து மக்கள் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்தார்கள். அந்த நேரத்திலே தேவன் இந்த தேசத்துக்கு சமாதானத்தை கொடுத்தார். என்று பார்த்தோமாக இருந்தால் நாங்களும் எங்களுடைய தேசங்களிலிருந்து இங்கே வந்து அகதி அந்தஸ்து கோரும் அளவுக்கு சமாதானமாக இருக்கிறது. எங்களை இவர்கள் நல்லபடியாக பராமரிக்கிறார்கள். அப்படியாக ஆண்டவர் இந்த தேசத்துக்கு சமாதானத்தை கொடுத்து நல்ல ஒரு நாடாக, நல்ல ஒரு தேசங்களாக இந்த தேசங்களை வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அப்படியான ஆண்டவரை நோக்கி நாங்கள் கூப்பிடும் பொழுது அவர் நீதி செய்கிற தேவன் என்று இந்த வேதத்திலே சொல்லப்படுகிறது. அவருடைய செயல் மகிமையும் மகத்துவமும் உள்ளது. அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நான் அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். 111வது சங்கீதம் 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் வாசிக்கிறேன். அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர். தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பார். ஆமென். பிரியமானவர்களே, இதிலே வேதத்திலே சொல்லப்படுகிறது, கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர் என்று. பிரியமானவர்களே, ஆண்டவர் தாமே இரக்கம் உள்ளவர், மன உருக்கம் உள்ளவர். அப்படியானவர் எங்களுடைய தேசத்துக்கு நல்ல சமாதானத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, அதற்கு அநேக சாட்சிகள் உண்டு, அநேக தேசங்கள் உண்டு. ஒரு காலத்திலே அழிந்து போன தேசங்கள் இன்று மிகப்பெரிய தேசங்களாக கட்டி எழுப்பப்பட்டது. ஆண்டவருடைய கிருபை அந்த தேசங்களோடு இருந்தபடியால். பிரியமானவர்களே, இந்த 5வது வசனம் சொல்லுகிறது, தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார் என்று. தேவனுக்கு பயந்தவர்களுக்கு ஆண்டவர் தாமே ஆகாரம் கொடுத்தார் என்று. இதிலே இந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது, தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பார். ஆமென். பிரியமானவர்களே, அவருக்கென்று சில உடன்படிக்கைகள் உண்டு. இப்படியாக பாவம் செய்கிற மக்கள், மீறுதல் செய்கிற மக்கள், இப்படியாக வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற மக்கள், இப்படியாக தங்களுடைய பாவ வழிகளை விட்டு மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, எங்களுடைய தேசத்துக்கு சமாதானத்தை தாருங்கள் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் தாமே சமாதானத்தை தருகிறவராயிருக்கிறார். அது ஆண்டவருடைய உடன்படிக்கை. தங்களை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் போது ஆண்டவர் தாமே அந்த ஜெபங்களை கேட்டு எங்களுக்கு பதில் தருவார், எங்களுக்கு சமாதானம் தருவார். பிரியமானவர்களே, அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 111வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும். ஜாதிகளின் சுதந்திரத்தை தமது ஜனங்களுக்கு கொடுத்ததினால் தமது கிரியைகளின் பலத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினார். அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமுமானவைகள். அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள். அவைகள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களுக்கும் உறுதியானவைகள். அவைகள் உண்மையும் செம்மையுமாய் செய்யப்பட்டவைகள். ஆமேன். பிரியமானவர்களே, இதிலே பார்ப்போமாக இருந்தால் 6வது வசனம் சொல்லுகிறது, ஜாதிகளின் சுதந்திரத்தை தமது ஜனங்களுக்கு கொடுத்ததினாலே தமது கிரியைகளின் பலத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினார் என்று. பிரியமானவர்களே, ஜாதிகளின் சுதந்திரத்தை தமது ஜனங்களுக்கு கொடுத்ததினாலே தமது கிரியைகளின் பலத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினார் என்று. பிரியமானவர்களே, ஆண்டவர் தாமே சமாதானத்தை கொடுக்கும் பொழுது அவருடைய கிரியைகளின் பலத்தை நாங்கள் அறிந்து கொள்ளுவோம். ஆண்டவர் சமாதானம் தருகிறவர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளுவோம்.
இதுல 7வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமுமானவைகள். ஆண்டவருடைய கிரியைகள் நியாயமானவைகள். அவர் நியாயத்தின்படியாக செய்வார், யதார்த்தத்தின்படியாக தீர்ப்பு வழங்குவார். பிரியமானவர்களே, அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள். ஆண்டவருடைய கட்டளைகள் உண்மையானவைகள். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு தேசத்து மக்கள் மனம் திரும்பி என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது அந்த தேசத்துக்கு சேமத்தை தருவேன் என்று. அவர் சொல்லிவிட்டு அப்படியே இருந்து விடுகிற தேவன் அல்ல, அவர் சொன்னபடியே செய்வார். ஏனென்றால் அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அவைகள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களுக்கும் உறுதியானவைகள். என்றும் அவருடைய கட்டளைகள் உறுதியானவைகள். அவர் சொன்னால் சொன்னதுதான், சொன்னால் நடக்கும். பிரியமானவர்களே, அவர் சொன்னபடி நாங்கள் நடந்தோமாக இருந்தால் அவருடைய சமாதானம் எங்களுடைய தேசத்துக்கு கிடைக்கும், எங்களுக்கு கிடைக்கும். ஏனென்றால் அவருடைய கட்டளைகள் உறுதியானவைகள். பிரியமானவர்களே, அவைகள் உண்மையும் செம்மையுமாய் செய்யப்பட்டவைகள். அந்த கட்டளைகள் இப்படியாக ஆண்டவருடைய காரியங்கள் உண்மையும் செம்மையுமாக செய்யப்பட்டவைகள். பிரியமானவர்களே, நான் அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். 119வது சங்கீதம் 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமானது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும். ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று நாங்கள் ஜெபிக்க போகிறோம். பிரியமானவர்களே, நாங்கள் ஜெபிக்கும் பொழுது இப்படியாக அந்த ஐநா சபையிலே இருப்பவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று. ஏனென்றால் கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஞானவான்களாய் இருப்பார்கள். இப்படியாக ஐநா சபையிலே எங்களுடைய இலங்கை பிரச்சனைகளை குறித்து கதைக்க இருப்பவர்கள் ஞானவான்களாக இருக்க வேண்டும், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய தேசத்திலே அநேக மொழி பேசும் மக்கள், இப்படியாக அநேக இனங்கள் உண்டு. தமிழர், சிங்களவர், முஸ்லீம், பரங்கியர் என்று சொல்லி இப்படியாக அநேக இனங்கள் உண்டு, அநேக தரப்பினர் உண்டு. இப்படியாக இந்த ஐநா சபையிலே இருப்பவர்கள், ஐநா சபை அதிகாரிகள் ஞானமாய் நடந்தால்தான் ஒருவருக்கும் பாதிப்பு வராதபடிக்கு அவர்கள் ஒரு தீர்வை சொல்ல முடியும். பிரியமானவர்களே, இப்படியாக ஐநா சபையிலே எங்களுடைய தேசத்தின் பிரச்சனைகளை குறித்து கதைக்க வருகிற அந்த அநேக நாடுகள் சார்பாக கதைக்க வருகின்ற அந்த அதிகாரிகள் ஞானவான்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஞானமான முடிவுகளை அவர்கள் எடுக்க முடியும். பிரியமானவர்களே, ஞானமான பேச்சுக்களை பேச முடியும். பிரியமானவர்களே, அந்த நாடுகள் சார்பாக ஐநா சபையிலே இலங்கை விவகாரத்தை குறித்து பேச வருகின்ற அந்த நாடு சார்பாக வருகிற அந்த உறுப்பினர்கள் கர்த்தருக்கு பயந்தவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாங்கள் ஜெபிப்போம். இந்த ஐநா சபையிலே எங்களுடைய தேசத்தை குறித்து பேச வருபவர்கள், இந்த ஐநா சபை உறுப்பினர்கள், அவர்கள் எல்லோரும் கர்த்தருக்கு பயந்தவர்களாய் இருக்க வேண்டும்படியாய் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று. அப்படியான ஞானவான்கள் இந்த ஐநா சபையிலே வந்து எங்களுடைய தேசத்தை குறித்து பேச வேண்டும்படியாய். எங்களுடைய தேசத்திலே அநேக இனங்கள் உள்ளன. சிங்களவர், தமிழர், முஸ்லீம், பரங்கியர் என்ற அநேக மொழி பேசுபவர்கள் உள்ளனர், அநேக இனங்கள் உள்ளன. இந்த ஐநா சபையிலே எடுக்க போகிற தீர்மானங்கள் ஒரு இனத்தையும் பாதிப்பதாக இருக்கக்கூடாது. எல்லா இனமும் சந்தோஷமாக வாழக்கூடியதாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் தருகிற சமாதானம் அப்படிப்பட்ட சமாதானமாகத்தான் இருக்கும். ஆனால் நாங்கள் விரும்புகிற சமாதானம் அது சமாதானமாக இருக்காது. தற்காலிகமாக எதையாவது கொண்டு வந்து நாங்கள் போட்டுவிட்டு பிறகு நாங்களே எங்களுக்குள்ளே குழம்பிக் கொள்ளுவோம். நாங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம்.
ஆண்டவரே அப்பா, உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இந்த வேளையிலும் இந்த ஐநா சபையிலே சுவாமி, நாங்கள் பிறந்த எங்களுடைய தேசத்தை குறித்து இந்த ஐநா அதிகாரிகளும் இந்த தேசங்களின் சார்பாக வருகின்ற அந்த அதிகாரிகளும் எங்களுடைய தேசத்தை குறித்து அப்பா இனி வருகிற நாட்களிலே பேச இருக்கிறார்கள். எங்களுடைய தேசத்தை குறித்து முடிவுகள் எடுக்க இருக்கிறார்கள் சுவாமி. அப்பா, அந்த தேசத்தை குறித்து பேச வருகிற அதிகாரிகளையும் ஐநா சபை அதிகாரிகளையும் உங்களுடைய கரத்திலே ஒப்பு தருகிறோம் சுவாமி. நீங்கள் தாமே அவர்களை ஆளுகை செய்ய வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய சிந்தனைகளை கெடுத்து அவர்களை அப்பா அவர்களுடைய சிந்தனைகளை கெடுத்து அவர்களை அப்பா உங்களுடைய சித்தத்துக்கு புறம்பாக பேச வைக்க எத்தனிக்கிற பொல்லாத வல்லமைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கொண்டு அப்புறப்படுத்துகிறோம். அப்பா, அந்த அதிகாரிகளை நீங்கள் ஆளுகை செய்யுங்கள் சுவாமி. அப்பா, நீங்கள் ஆளுகை செய்து அந்த அதிகாரிகள் உங்களுடைய சித்தத்தின்படியாய் பேச, உங்களுடைய சித்தத்தின்படியாய் முடிவுகளை எடுக்க நீங்கள் உதவி செய்ய வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பொழுது எங்களுடைய தேசத்துக்கு சமாதானம் வரும் சுவாமி. அந்த சமாதானம் யாராலும் கொடுக்கப்பட முடியாத சமாதானமாய் இருக்கும். அதே சமயம் யாராலும் பறித்தெடுக்கப்பட முடியாத சமாதானமாய் இருக்கும் சுவாமி. எங்களுடைய தேசத்திலே அநேக இனங்கள் நாங்கள் வாழுகிறோம். தமிழர், சிங்களவர், முஸ்லீம், பரங்கியர் என்று அப்பா அநேக ஜனங்கள் அப்பா வரப்போற சமாதானத்தினால் ஒரு இனங்களும் பாதிக்கப்படாதபடிக்கு அவரவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த காரியங்கள், அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுடைய சமாதானத்தின் மூலமாய் கிடைக்கும்படியாய் நீங்கள் எங்களுக்காய் வழக்காடுங்கள் சுவாமி. நீங்கள் எங்களுக்காய் அப்பா யுத்தம் செய்யுங்கள். நீங்கள் எங்களுக்காய் அப்பா சமாதானத்தை பெற்றுத்தாருங்கள் சுவாமி. இந்த ஐரோப்பிய தேசங்களுக்கு சமாதானத்தை பெற்றுக் கொடுத்த தேவன் அப்பா எங்களுக்கும் நீங்கள் சமாதானத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசங்களுக்கு சமாதானம் கிடைக்க வேண்டும் என்று இந்த ஐநா சபையிலே யாரெல்லாம் எந்த தேசங்கள் எல்லாம் பாடுபடுகிறார்களோ அவர்களை எல்லாம் அந்த தேசங்களை எல்லாம் நீங்கள் ஆசீர்வதியுங்கள் சுவாமி. ஆசீர்வதியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சகல துதிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் ஜெப விண்ணப்பங்களையும் ஏறெடுக்கிறோம் எங்களுடைய ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. பிரியமானவர்களே, இனி வருகிற நாட்களிலும் நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய தேசங்களுக்காய் பிரார்த்தனை செய்வோம். நாங்கள் இப்பொழுது பிரார்த்தனை செய்தோம், ஜெபித்தோம். இனி வருகிற நாட்களிலே நாங்கள் ஜெபித்ததற்குரிய பலனை நாங்கள் காண்போம். பிரியமானவர்களே, ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.